ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பர்சன்டேஜில் உள்ள கண்டினியூசேஷன் தான் பார்க்க போகிறோம். இது 8th புக்கில் இருக்கிற நோட், ஓகேவா? ஸோ 8th புக்கில் பர்சன்டேஜில் இருக்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதிலேருந்தும் நமக்கு வரும். நம்ம நேற்று இன்க்ரீஸ்ட் அண்ட் டிக்ரீஸ்டு பார்த்தோம் இல்லையா? சேம் பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்டு பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூசேஷனாக இதில் வந்து ஆக்சுவலாக இன்க்ரீஸ்டு வேறு ஒரு பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு பர்சன்டேஜில் டிக்ரீஸ் ஆகி எக்ஸ் பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஒய் பர்சன்டேஜில் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இருந்தும் நமக்கு கேட்டிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ இதில் ஒரு அபோவ் எக்ஸாம்பிள் மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளுமே வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்காது. ஸோ வேறு எதுவும் மாடல் சம்ஸ் இதில் இல்லை ரிலேட்டடாக. இதுக்கு ரிலேட்டடான உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக நான் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்கலாமாங்க. ஓகே, கவனிங்க. இஃப் அ நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை ஏ பர்சன்டேஜ், ஸோ ஏ பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகுது and then it is decreased by b percentage, the net percentage change will be, இதுதான் அதுக்கான ஃபார்முலா. அதாவது ஒரு பர்சன்டேஜ் நம்ம முன்னாடி பார்த்தது வந்து சேம் பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆச்சு அண்ட் சேம் பர்சன்டேஜில் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம்? C²/100% பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போது இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வேறு பர்சன்டேஜில் இருக்குது, டிக்ரீஸ் ஆகிறது வேறு பர்சன்டேஜில் இருக்குது. அப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து இன்க்ரீஸ் A minus B minus AB/100, அதான் பர்சன்டேஜ். ஸோ இதில் என்ன சேஞ்சுனா, இப்போ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நெகட்டிவ் சைன் ஃபார் டிக்ரீஸ். அதாவது இங்கே டிக்ரீஸ் என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் வந்து B பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பியில் வரதெல்லாம் நமக்கு நெகட்டிவில் இருக்கும். இன்க்ரீஸ் ஆகிறது வந்து A பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏல வரது வந்து பாசிட்டிவ் ஃபார் இன்க்ரீஸ். இவ்வளோ தான். இந்த ஷார்ட்கட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். நம்ம 4 டைப்பை வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து இன்னொரு டைப் இருக்கும் பாருங்கள். இஃப் அ நம்பர் இஸ் டிக்ரீஸ்டு பை ஏ பர்சன்டேஜ் அண்ட் தென் இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை பி பர்சன்டேஜ். ஸோ இப்போ வந்து டிக்ரீஸ் ஆனது ஏ பர்சன்டேஜ், இன்க்ரீஸ் ஆனது பி பர்சன்டேஜ். அப்போ இதோட டிக்ரீஸ் பர்சன்ட் எவ்வளோ அப்படின்னா நம்ம அதே ஃபார்முலா தான், AB/100. அப்போது இதில் மைனஸ் ப்ளஸ் மட்டும் எதுக்கு வரும்ன்றதை பார்த்துக்கோங்க. அப்போ மைனஸ் வந்து இப்போ இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு A மைனஸ், இன்க்ரீஸ் ஆனது வந்து B, ஸோ பியில் வந்து ப்ளஸ். ஸோ இது மட்டும் தான் நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். மிச்சப்படி நமக்கு சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இதில் நெக்ஸ்ட் டைப் பாருங்கள். இஃப் அ நம்பர் இஸ் ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ்டு பை ஏ பர்சன்டேஜ் அண்ட் தென் பை பி பர்சன்டேஜ். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிக்ரீஸ்டு தான், ரெண்டுமே டிக்ரீஸ்டு. ஏ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி பி பர்சன்டேஜும் டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. அப்போது இந்த இடத்துல ஏக்கும் மைனஸ் தான், பிக்கும் மைனஸ் தான். ஸோ அதே மாதிரி இஃப் அ நம்பர் இஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்டு பை ஏ பர்சன்டேஜ் அண்ட் தென் அகைன் இன்க்ரீஸ்டு பை ஒய் பர்சன்டேஜ், சாரி பி பர்சன்டேஜ். ஸோ நான் அதை ஒய் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பி பர்சன்டேஜ் தென் டோட்டல் இன்க்ரீஸ் ப்ரெசன்ட் இன். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து ஏ, ஃபஸ்ட்டும் ஏ, செகண்டும் இன்க்ரீஸ் தான், அதுலேயும் நமக்கு பி. அப்போ ரெண்டுத்துக்குமே ஆக்சுவலாக இதுதான் நம்ம புக்கில் பார்த்தோம் இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100%ங்கிறது தான் நம்ம 8th புக்கில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இது ஃபுல்லாக இந்த 4 டைப்பையும் நம்ம கவர் பண்ணிடலாம். இதில் சிம்பிள் ஒன் திங் என்னென்னா, நம்ம இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் போட்டுக்கணும், டிக்ரீஸ்னால் மைனஸ் போட்டுக்கணும். இப்போது நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்தோம் இல்லையா? இப்போது இங்கே வந்து ப்ளஸ் தான் வரும். இப்போ இதில் ஒரு டேர்ம் இன்க்ரீஸாக இருந்தாலோ, சாரி ஒரு டேர்ம் டிக்ரீஸாக இருந்தாலும் நமக்கு ஒரு டேர்மில் வந்து மைனஸ் வந்துடும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு வந்து ப்ளஸ், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டுமே டிக்ரீஸ் தான், இங்கேயும் டிக்ரீஸ் தான், இங்கேயும் டிக்ரீஸ் தான். அப்போ ஏவும் டிக்ரீஸ், பியும் டிக்ரீஸ். அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன வரும்? மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் பி. அப்போது மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் பிங்கிறதுனால நமக்கு ப்ளஸ் சைன். ஸோ இந்த ஃபார்முலா ஃபுல்லாக இந்த 4 மாடலுமே இந்த ஒரே ஃபார்முலாலே நமக்கு கவர் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதுமானது தான். ஓகே, ஆக்சுவலாக இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு சொல்லி டாபிக் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் தென் நேற்று நம்ம போட்டிருந்த பர்சன்டேஜோட கண்டினியூசேஷனாக அந்த ஃபார்முலாஸை ரிமைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலான்றதுனால அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, லெட் வி லிசன். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய். ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து ஆக்சுவலாக எக்ஸ் பர்சன்டேஜுங்கிறப்போ x/100, ஆஃபுக்கு வந்து நம்ம மல்டிப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ x/100 இன்ட்டு ஒய், இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதுதான் நிறைய இடத்துல வந்து நமக்கு இன்வால்வ் ஆகும். அப்போ அந்த இடத்துல ஆஃப் போட வேண்டிய இடத்துல நீங்கள் ஈஸியாக மல்டிப்ளையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது தெரியாமல் இருக்கக்கூடாது, அதனால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து இது வந்து 8th புக்கில் இருக்குது. 8th புக்கில் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற சாப்டர் 4th சாப்டரில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம். இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600
is 450. அப்போ x percentage of 600 அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக x by 100 into 600. அப்போ is 415 is equal to, அப்போ is equal to 450. ஸ்பேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இந்த நோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியூ நோவில் இருக்குது பாருங்கள். ஸோ டியூ நோவில் இருக்கிறதுலாம் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. இஃப் யூ ஸ்டார்ட் வித் அ குவான்டிட்டி ஏ and then decrease that quantity by x percentage, we will get the decreased quantity has. ஸோ அதாவது எக்ஸ் பர்சன்டேஜில் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ அந்த டிக்ரீஸ் ஆன குவான்டிட்டியோட அளவு என்ன அப்படின்றது தான் இதோட அர்த்தம். அப்போ டிக்ரீஸ் ஆன குவான்டிட்டியோட அளவு ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் பை 100 இன்டூ ஏ. சரியா? ஏங்கிறது டோட்டல் குவான்டிட்டி. ஸோ இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக அதோட ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், டிக்ரீஸ் டு குவான்டிட்டியோடது. ஸோ இதில் வந்து டிக்ரீஸுங்கிறதுனால நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுறோம். அதுவே இன்க்ரீஸுன்னு இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த டினோ அதுக்கு கீழே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இது அதே தான். இஃப் யூ ஸ்டார்ட் வித் குவான்டிட்டி ஏ அண்ட் தட் இன்க்ரீஸ் தட் குவான்டிட்டி பை எக்ஸ் பர்சன்ட். ஸோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே ஏ எக்ஸ் பர்சன்ட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ்டு குவான்டிட்டி வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இன்க்ரீஸ்டு குவான்டிட்டிங்கிறதுனால இங்கே அதே தான் 1 + x by 100 ஏ. அப்போ அங்கே வந்து 1 மைனஸ் எக்ஸ் பை 100, இங்கே வந்து 1 + x by 100. இது ரெண்டுத்துக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ இதில் நமக்கு இங்கேயும் ஒரு எக்ஸாம்பிள் 4.2 ஒரு மாடல் சம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் இதுலேயும் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, எக்ஸாம்பிள் 4.4. ஸோ இந்த மாடல் சம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை போட்டு பாருங்கள். இந்த மாடல் வேணால் நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலி இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, when a number is decreased by 25%, ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் நமக்கு தெரியல. ஸோ எனி நம்பர், அந்த நம்பர் வந்து என்ன ஆகுது, 25% டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 120 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போது இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இவங்க வந்து என்ன நம்பர், டோட்டல் நம்பரை கொடுக்கல. ஆக்சுவலாக நம்ம இந்த ஃபார்முலா படி டோட்டல் குவான்டிட்டிங்கிறது ஏ, இதில் டிக்ரீஸ் ஆன குவான்டிட்டி தான் நம்ம டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு இந்த டி தான் வந்து 120, இந்த டி வந்து 120, ஏ என்னன்றது நமக்கு கொடுக்கல. 25ங்கிறது வந்து நமக்கு இதோட பர்சன்டேஜ். அப்போது இங்கே எக்ஸ் பர்சன்டேஜ் தான் வந்து டிக்ரீஸ்டு குவான்டிட்டி இல்லையா? அப்போ இந்த டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ் வந்து இந்த எக்ஸு. அப்போ இந்த ஃபார்முலா படி நமக்கு நோட்டில் போடுறேன். ஆக்சுவலாக நமக்கு இந்த ஃபார்முலா படி டி ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் பை 100 இன்ட்டு ஏ, இதுதான் நமக்கான ஃபார்முலா இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு டிங்கிறது வந்து நமக்கான டிக்ரீஸ்டு குவான்டிட்டி, இது நமக்கு கொடுத்துருக்காங்க 120ன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து அப்போ 1 மைனஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் வந்து 25/100 இன்ட்டு ஏ வந்து நமக்கு கொடுக்கல. நம்ம கேட்டிருக்கிறது ஏ, டேரெக்டாக நமக்கு டி கேட்கல, ஆனால் நமக்கு ஏ கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம நார்மலாக எப்பவும் மாதிரி ஃபார்முலா மெத்தட் இல்லாமலும் நம்மளால் போட்டு கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஷார்ட்கட்டாக நம்ம சொல்கிறதுனால நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு இதில் இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 100. அப்போ 100 மைனஸ் 25 டிவைடட் பை 100 இன்ட்டு ஏ 120. ஸோ அப்போது இங்கே வந்து 100 மைனஸ் 25 ஈக்குவல் டு 75/100 இன்ட்டு ஏ. ஸோ இப்போ இது வந்து நமக்கு ஈக்குவல் டு தாண்டி வருது அப்படின்னா நமக்கு ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ 120 இன்ட்டு 100 டிவைடட் பை 75. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். அப்போ 5 டேபிளில் 5 1s are 5, ரிமைனிங் 2 5 டைம்ஸ். தென் அகைன் நம்ம இதே 5 டேபிளில் போடுறோம் அப்படின்னா 5 2s are 10 0. திரும்பியும் நம்ம இது 5 டேபிளில் பண்ணலாம். 5 3s are 5 4s are 3 டேபிளில் 3 4s are. ஸோ 4 4s are 60 and 0 160. ஸோ ஏவோட டோட்டல் அமௌண்ட் வந்து 116. இதுதான் ஆன்சர். இதை வந்து புக்கில் வந்து உங்களுக்கு நார்மல் மெத்தடில் ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க. நார்மல் மெத்தட் போட்டுட்டு நம்ம கேல்குலேட்டரில் வந்து திரும்ப இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஃபார்முலா மெத்தட் போடுறது தான் நமக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட் அண்ட் ஈஸி. ஏன்னா இதில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் ஆகும், ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு நம்ம கிட்ட போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபார்முலா மெத்தட் இஸ் த பெஸ்ட் ஒன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து எக்ஸசைஸ் 4.1 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப் மேத்தமெட்டிக்ஸுங்கிற சாப்டரை எடுத்துகிட்டு 8th புக்கில் இருந்து தான் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேயும் இந்த லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 4.1ல் இருக்கிற எல்லா சம்முமே நீங்கள் வந்து செய்யலாம். இப்போது இந்த வீடியோவும் இதோட முன்னாடி வீடியோவும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 4.1ல் இருக்க எல்லாத்தையுமே உங்களால் செய்ய முடியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.
until we will see again in the another video. Thank you so much.